தேவன் தம்முடைய செயல்களில் எல்லாம் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் எல்லாம் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை நேரம் உங்கள் உள்ளம் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதாக. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் உங்களுக்கு இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வாக்குரைத்த ஆண்டவர் இந்த காலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை பேசும்படி அன்பாய் அழைத்து பயன்படுத்துகிற பாஸ்டர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நமக்கு நேரம் மிக குறைவாய் இருக்கிறது, வேகமாய் ஓடுகிறது. ஆகவே வார்த்தைகளை மிக சுருக்கமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நாங்கள் ஆயத்தப்படுத்திட்டு வந்ததில் ஒன்றையும் கொண்டு போகாமல் வாங்க வேண்டியது உங்கள் வேலை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 2 கன்வென்ஷனுக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் எழும்பி நின்றுட்டு சொன்னார், நம்ம எல்லாரும் பையை நல்லா காலி பண்ணி வச்சுக்கிடணும். அவர் கொண்டு வந்ததில் ஒன்றும் திரும்ப என்ன செய்யப்படாது, கொண்டு போகப்படாதுன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சி, ஓஹோ இப்படியும் ஒரு வேலை இருக்குதா? அல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கிறதுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு கிருபை கிடைக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமாம். இன்றைக்கி அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகுவதாக. நீங்கள் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டா போதும். ஆமென் சொல்லலாமா? சந்தோஷமாக சொல்லலாமா? ஆமாம், நான் வச்சுக்கிடல, எல்லாம் அவர் தந்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் இருக்கிற வேத வசனங்களிலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 41:8 முதல் 14 வரை உள்ள வேத வாக்கியங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிரகாமின் சந்ததியே, உன்னை எடுத்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், தாங்குவேன். எரிச்சலாயிருக்கிற யாவரும் வேட்கை லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேடியும் காணாதிருப்பாய். இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பகல் வேளையில் எங்களோடு பேசும் என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே பேசும் என்று சொல்லுங்கள். இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு தேவையான ஜீவ வார்த்தையை பரலோகத்திலிருந்து தாரும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. உம்மை அறியாத எத்தனையோ கோடிகள் ஏனோ தானோ என்று ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அநேகர் பாவத்துக்கும் தீவனைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் தீவிரித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய சிறு கூட்டமாகிய எங்களுக்கு உம்மை தேடி வந்து உம்முடைய சன்னிதானத்தில் பணிந்து உம்முடைய பாதத்தை முத்தம் செய்யக்கூடிய பாக்கியத்தை
எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக உம்முடைய ஜனம் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறது. உம்முடைய ஜனத்தோடு நீர் பேச வேண்டும். கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாகவே உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிற தூதை உம்முடைய மக்களுக்கு பேசும்படியாய் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடும், அவருடைய இருதயங்களை ஆட்கொள்ளும், அவருடைய சிந்தைகளை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இந்த காலை நேரம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த காலை நேரம் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிற செய்தி நம்மை அழைத்த தேவனுடைய சிறப்பு. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்களும் நானும் யார் என்றால் நாம் அவருடைய தாசர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததிகளாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மை அவருடைய மகிமைக்காக தெரிந்தெடுத்ததான ஒரு கூட்டமாய் காணப்படுகிறோம். நாம் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனால் வேறு பிரிக்கப்பட்டதான ஜனங்களாக காணப்படுகிறோம். சில குறிப்புகளை மட்டும் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை அழைத்தார். நம்மை அழைத்த தேவன் யார்? முதலாவது, நம்மை அவர் தெரிந்து கொண்டவர். வாசிக்க கேட்போம். 41:8 கடைசி பகுதியை பாருங்கள். நான் தெரிந்து கொண்ட, சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 9வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று 2 வசனத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்கள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய திட்டத்தின்படி நம்ம இந்த ஆலயத்தில் வரல, ஏதோ மனதுக்கு கொழுப்பு பிடிச்சி இங்க வரல, ஏதோ தெரியாதனமா வந்து அகப்படல. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து நம்மை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க, நம்முடைய வீட்டில் நம்ம கூட பிறந்தவர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியமாக இந்த சிலாக்கியம். அல்லேலூயா. சிந்திக்கிறீங்களா? நம்ம கூட சாப்பிட்டு, நம்ம கூட படுத்து, நம்ம கூட விளையாடி, நம்ம கூடவே நடந்த நம்முடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, ஏன் நம்மை பெற்றெடுத்த தாய், தகப்பன், யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மை அவருடைய மகிமையான நாமத்துக்கென்று முன்குறித்து வைத்ததினாலே தான். அல்லேலூயா. அதனால நீங்க யாரும் எதிர்பாராத விதமா இந்த கூட்டத்தில் சேரல. நாம் எல்லாம் முன்குறிக்கப்பட்டதான கூட்டங்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 1 தெசலோனிக்கேயர் 1:3 வசனத்திலே பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள் மட்டும்தான் அவருடைய சபையிலே அங்கத்தினர்களாய் இருக்க முடியும். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 1:3 வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து, இந்த காலை நேரம் தெரிந்து கொள்ளப்பட்டதினால என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு சில நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பாக்கியமான ஜனங்களாய் காணப்படுகிறீர்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை போல பாக்கியவான் வேறு யாருமே கிடையாது. சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33 சங்கீதம் 12வது வேத வசனத்தை நீங்கள் கவனித்தால் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்டதான ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட
ஜனமும் பாக்கியம் உள்ளதா இருக்கிறது. அதனால தான் மோசே சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது உலகத்தில் கிடைச்ச பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உலகத்தில் பணம் பொருள் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, தேவனுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது பாக்கியமான ஒன்று. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய பேர் தேடியும் கண்டடையாத பாக்கியமாக்கு இந்த பாக்கியம் நமக்கு அதிர்ஷ்டவசமாய் கிடைத்திருக்கிறது. புரியலையாக்கா இன்னும்? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் அவைய தேடினவரும் என்ன செய்யலை, கிடைக்கல. நமக்கு கிருபையா கர்த்தரே கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 65:4 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 65:4 வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினாலே என்ன செய்வார்களா? திருப்தி ஆவார்களாம். இந்த காலை நேரம் நீங்கள் வந்திருக்கிற இடம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நீங்கள் வந்திருக்கிறது அவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் திருப்தியாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனாலே தான் ஆலய ஆராதனைகளிலே விடுதலை உண்டாகிறது, ஆராதனைகளிலே கட்டுகள் உடைகிறது, ஆராதனையிலே நம்பிக்கை உண்டாகிறது, ஆராதனைகளிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வசனங்களை கொண்டு உங்களோடு பேசுகிறார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புகிறார். நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் வீட்டுக்கு செல்லுகிறீர்கள். காரணம் என்ன? ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி அனுப்புகிறார். எத்தனையோ நேரம் மனம் நொந்து வருகிறோம், எத்தனையோ நேரம் வேதனைப்பட்டு வருகிறோம், எத்தனை நேரம் கலங்கி வருகிறோம், எத்தனையோ நேரம் என்னடா இந்த வாழ்க்கை என்று ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போய் தேவாலயத்தில் வந்து உட்காருவோம். அன்று நம்மோடு தேவன் பேசுவார். அன்று அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவார். அன்றைக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு நம்பிக்கையை கர்த்தர் ஊட்டுகிறார். இப்படியெல்லாம் தான் நம்மை வாழ வைத்து இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். நான் மனத்தாழ்மையோடு சொல்கிறேன், அநேக நேரங்களில் அவர் மட்டும் நம்மகிட்ட பேசாமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது கடினமான காரியம். எத்தனையோ நேரத்தில் அவர் மட்டும் கை நீட்டி நம்ம பிடிச்சு தூக்காம இருந்திருந்தா நிற்க நிலையில்லாத ஜலத்தில் அமிழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். தாவீது சொன்னது போல உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை தூக்கி எடுத்தார். ஜலப்பிரவாகத்தின் நடுவில் இருக்கிற என்னை அவர் தூக்கி விட்டார். நிச்சயமாய் சொல்றேன், அவருடைய ஆலய பிரகாரத்திலே வாசமாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆலயத்தின் நன்மையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது அதற்காகத்தான். ஊரிலே ஒன்றுமில்லாமல் கிடந்ததான உங்களை அவர் அழைத்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஆலயத்தின் நன்மைகளினால் உங்களை நிரப்பி 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 ஜனத்தாரின் நடுவிலே உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் சூனியங்கள் மாறினது. இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் மந்திரவாத கட்டுகள் உடைந்தது. இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாப கண்ணிகள் முறிந்தது. இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் வியாதியின் பிடிகள் விலகினது. இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் நோய்கள் சுகமாகினது. இந்த ஆலயத்தில் வந்ததுனால தான் உன்னை விடவே மாட்டேன் என்று பிடித்துக் கொண்டிருந்த சத்துரு விலகி ஓடினார். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் உங்களை தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் தெரிந்து கொள்ளாம அவர் என்ன இந்த ஆலயத்தில் கொண்டு வராம இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து சொல்றேன், வியாதியில மருத்துவன் கைவிட்டார், வியாதியில சொந்தங்கள் கைவிட்டது, பலவீனங்களில் எல்லாரும் கைவிட்டார்கள். கர்த்தருடைய ஆலயம் மாத்திரம் நமக்கு நன்மை செய்கிறதா இருந்தது. அல்லேலூயா. சிந்திக்கிறதற்காக சொல்றேன். நிறைய வியாதிகாரர்களை டாக்டர்மார் சொல்லுவாங்க, இனி எங்களால் முடியாது, கொண்டு போயிருங்க. ஆனால் அந்நேரத்துக்கு அடைக்கல பட்டணம் எதுன்னா தேவாலயம். நான் தாழ்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து கிடந்து கர்த்தருடைய ஊழியர்கள் சாப்பிடுகிறதுல ஒரு பங்கு அவங்களுக்கும் கொடுத்து
இங்கே கிடந்து ஜெபம் பண்ணி டாக்டர் முடியாது, மருந்து இல்லை அப்படின்னு சொன்ன வியாதிக்கு எல்லாம் பரம வைத்தியர் மருந்து கொடுத்து அவங்கள காப்பாற்றி உயிரோடு வைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அதனால தான் இந்த சத்திரத்தில் வந்தவர்கள் எல்லாம் இந்த சத்திரத்தில் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல இடம் இந்த இடம்தான். இங்கே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை கவனித்தீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை ஊரிலே 1 வம்சத்திற்கு 2 உங்களை தெரிந்தெடுத்து அவர் உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் வேறு பிரிக்கப்பட்டு உங்களை வாழ வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வேறு பிரித்து எடுத்தேன். எப்படிப்பட்ட இடத்துல யாக்கோபுவை எடுத்தார் தெரியுமா? உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 10-13 வசனங்களை கவனித்தால், ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனுடைய முடிவை எப்படி வைப்பார் என்பதை அந்த 2 வசனங்கள் தெரிந்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. வாசிங்கள், உபாகமம் 32:10-13 வசனங்கள். பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு எல்லாராலும், அதாவது தகப்பன் தாய் எல்லாராலும் விரட்டப்பட்டு அவன் வனாந்தரத்தில் வந்து படுத்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு விளங்கி போச்சா? விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தான் அங்கே தான் சந்திக்கிறார். முதல்ல அவனுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு முதல்ல அங்கே தான் உண்டாகுது. அவன் படுத்திருந்த இடத்தை பற்றி மோசே வெளிப்பாடு சொல்லுகிறார். அவன் பாழான இடத்துல படுத்திருந்தான், ஊழை இடுதல் உள்ள அவாந்தர வெளியில் படுத்திருந்தான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அந்த நிமிஷத்திலிருந்து அவனை நடத்த தொடங்கினார். அந்த நிமிஷத்திலிருந்து அவனை உணர்த்த தொடங்கினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அப்படி நடத்தி அவனை உணர்த்தி அவனை காப்பாற்றி எப்படி கொண்டு வந்தாராம்? 13வது வசனத்தை பாருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானத்திலே அவரை ஏறி வர பண்ணினார். கவனிக்கணும், ஆரம்பம் எங்க? பாழான நிலம், ஊழை இடுதல் உள்ளதான ஸ்தலம், அவாந்தர வெளி. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கையை பிடிச்சு நடத்தி அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினது எங்கன்னா பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் அவனை ஏறி வரும்படி பண்ணினாரா. வயலின் விளைகிற பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் தேன், கற்பாலையிலிருந்து வடியும் எண்ணெய் அவன் உண்ணும்படி செய்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கொழுத்து ஸ்தூலித்து போனானாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தினா அப்படிதான் அவனுடைய சரீரம் மாறும், அவருடைய வாழ்க்கை அப்படி மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த காலை நேரம் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தை போல இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வுகளை தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆரம்பம் பாழான நிலமாய் இருக்கலாம். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆரம்பம் ஊழை இடுதல் உள்ள ஸ்தலமாய் காணப்படலாம், அவாந்தர வெளியாய் காணப்படலாம். கட்டாயமாய் அவனை கொண்டு நிறுத்துகிற இடம் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எதற்காக நம்ம இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார்? ஒரே நோக்கம், அவருடைய மகிமையான ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். யாக்கோபுவின் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 2:5 வாசிக்க கேட்போம். Praise God. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்களே தைத்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகவும் தன்னிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும். ஆமென். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்கென்றால் அவருடைய வாக்குத்தத்த தேசத்தை, ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. ஒரு ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் எதுக்கு உங்களுக்கு நல்ல ஆகாரம் தரார் தெரியுமா? அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு மகிமையான ராஜ்யத்தை சென்றடைவதற்காக.
எதற்கு உயர்வுகளை தருகிறார் தெரியுமா? அவரை ஆராதித்து மகிமையான ராஜ்யத்தை அடைவதற்காக. எதற்கு கர்த்தர் நம்மை சில நேரம் கண்டித்து சிட்சிக்கிறார் தெரியுமா? ஒருவரும் அந்த மகிமையான ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக. எல்லாமே அந்த மகிமையான ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். ஆக நம்முடைய அழைத்த தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய சிறப்பு என்ன? அவர் நம்மை வெறுத்து விடாதவர். 41வது அதிகாரம் ஏசாயா 9வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். 41 அதனுடைய கடைசி பகுதி. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எத்தனை பேர் இந்த பகல் வேளை என்னை ஆண்டவர் வெறுக்கலைன்னு சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆளே இல்லை ஒய்யா, சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கவனிங்க, வெறுத்து விடவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்மை வெறுக்கிற அநேகர் இருப்பார்கள். ஆனால் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிற ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிறதான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை வெறுத்து விடவே மாட்டார். மனிதன் அழகையும் பணத்தையும் பொருளையும் கண்டு நேசிப்பான். அழகில்லை என்றால் மனிதன் வெறுப்பான். மனிதன் பார்க்கிறது நம்மிடத்தில் இல்லைன்னா நம்மை வெறுப்பான். ஆனால் ஒன்றும் இல்லாட்டாலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராய் காணப்படுகிறார். உங்களை வெறுக்கல. ஒரு பாட்டு உண்டு, வியாதியஸ்தன் என்று உன்னை பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நீர் இருந்தா பலர் வெறுப்பார்கள் என்றெல்லாம் ஒரு பாட்டுண்டு. அதுல ஒரு வரி இப்படி வரும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும் நம்மளை பிள்ளைன்னு சொல்லுகிறதுக்கு அவர் வெட்கப்படவே மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கேயும் சொல்றேன். நிறைய இருந்துன்னா இல்லாத சொந்தம் எல்லாம் லிங்கு போட்டு வரும். விளங்கலையா இன்னும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஐஸ்வர்யவானா இருந்தா ஒருத்தன் பேசும்போது எப்படி தெரியுமா சொல்லுவான்? அவர் யாருன்னு தெரியுமா? அவரு என் மனைவிக்க, அப்பாவுக்க, அண்ணனுக்க, மனைவிக்க, தங்கச்சிக்க, மாப்பிள்ளைக்க, ரெண்டாவது மொவளுக்க, மாப்பிள்ளைக்க, அண்ணனுக்க, மனைவிக்க, பெரியம்மாக்க, மொவனுக்க. ஹலோ, விளங்குறீங்களா? இப்படியெல்லாம் ஒரு 15,000 லிங்கு போட்டு கடைசியில் சொல்லுவான், அந்த முறையில் எனக்கு ஒரு மச்சானாக்கம். அல்லேலூயா. ஆனா கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஐஸ்வர்யம் மட்டும் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அவன் யாருன்னு கேட்டா தெரியலப்பா, அந்த தெருவில் இருக்கான், தெரியலன்றான். இதுதான் உலகம். அல்லேலூயா. உலகத்தில் நம்மளை பார்த்து இழிக்கணும்னா நமக்கு பாக்கெட்டு கொஞ்சம் இழிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா எவனுக்கு பல்ல நம்மளை பார்த்து என்ன செய்யாது, இழிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கொஞ்சம் நம்மக்கிட்ட உண்டுன்னா தான் எல்லாரும் நமக்கு பக்கமாக வரணும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், யாக்கோபு ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணணும். என்னை ஆசீர்வதியும்னு அம்புடு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கணும். எதுக்குன்னு கேட்குறீங்களா? 4 பேர் அப்போ தான் நம்மளை மரியாதையாக வச்சுருப்பான். தேசத்தில் நம்ம கனமாய் குடியிருக்கணும்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த காலை நேரம் எனக்கு ஆசீர்வாதமே வேண்டான்னு சொல்கிற யாராவது உண்டுன்னா கை உயர்த்துங்க. அப்போ ஒரு ஆள் இல்லை, அவ்வளோ பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நேசித்து நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரம் ஆண்டவர் என்ன மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார்னு சொல்லுகிற யாராவது இங்கே இருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை நேரம் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை.
அல்லேலூயா. வாழ்க்கையில சிலர் உங்களை மன நோகும்படி செய்ததுனால, வாழ்க்கையில சிலர் உங்கள் வேதனைப்படும்படி பேசினதுனால, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால, கர்த்தர் என்ன மறந்துட்டார், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார், நான் இப்படி அலைகிறேனே அப்படின்னு யோசிக்காதுங்க. இந்த காலை நேரம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவே இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த காலை நேரம் கர்த்தருடைய அரவணைப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள். மூன்றாவதாக தைரியப்படுத்துகிறார். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஆண்டுடைய மக்களே, கர்த்தர் நம்மை பார்த்து இந்த காலை நேரம் இந்த மே மாசம் 1ஆம் தேதி சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நீ பயப்படாமல் வாழ்வாயாக. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த சோம்பேறியா சொல்லாத, திட்டி விட்டுருவேன். நல்ல பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாமல் இருப்பீர்களாக. சத்தமா சொல்ல ஆத்துமாவே, பயப்படாமல் இருப்பீர்களாக. அல்லேலூயா. சந்தோஷமா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணும்போது செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி பேன் இருந்தீங்கன்னா எப்படி ஆக்கும்? தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்ல ஆத்துமாவே, அல்லேலூயா. ஆமா, ஆலயத்துக்கு வந்தது உறங்கு இருக்குல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவது உண்டா? கடமைக்காக வந்தவையே யாராவது எங்கே இருக்கீங்களா? இல்லை இல்லை, என்னத்தையாவது வேணும்னு தானே வந்திருக்குதியே. நாங்களும் அதனால தான் உறக்கம் என கட்டு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாக்கா? உறக்கம் என கட்டு இருந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு வசனம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே இருந்துட்டு உறங்குனா ஆத்திரம் வருமா வராதா? பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வழி உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். அது எங்கே 3 இருக்கும் அந்த வழி தெரியும், உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. சனிக்கிழமை 4 மணி வரைக்கும், ராத்திரி 12 மணி வரைக்கும் மெசேஜ் கிடைக்கலன்னா எங்கள் இருதயத்தில் எவ்வளோ பிபி ஏறும்னு எங்களுக்கு தான் தெரியும். உறக்கம் வராது. நேற்று ராத்திரி ஒரு கண்ணு நான் உறங்கலை, உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஏன் இவ்வளோ ஆத்திரம் வருதுன்னா இதான் காரணம். எனக்கு செய்தி கிடைச்சது காலையில் 5 மணி 10 நிமிஷத்துக்கு. அதுக்கு பிறகு இருந்து ரெடி பண்ணி 6:20க்கு குளிச்சுட்டு ஓடியிருக்கேன். அப்போ எவ்வளவு அவசரப்பட்டு இந்த செய்தி ரெடி பண்ணியிருப்பேன்றதை யோசித்துக்கிடுங்க. அங்கேருந்து முடிக்காததை இங்கே வந்து பலிபீடத்தில் முடிச்சிருக்கேன். இவ்வளவு உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க நாங்கள் பாடுபடுறோம். நீங்கள் எல்லாம் நிறைஞ்சி ஏப்பம் விட்டுட்டு இருக்கிறவங்க மாதிரி இருந்தால் நாங்கள் பாடுபடுகிறதுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்காகவா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம்? உங்களுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போதகன் எப்படி உங்களுக்கு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுவான்ற வலியை விளங்கிக்கிடுங்க. அந்த 1 மணி நேரம் கவனமாய் கர்த்தர் என்ன கொடுத்து அனுப்பியிருக்கிறார் கேட்டு வாங்கி அதை புசிக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அல்லேலூயா. சரி, சந்தோஷமா சொல்லுங்க, பயப்படாமல் இந்த மாதத்திலே வாழ்வீர்கள். சொல்லுங்க, பயப்படாமல் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் 14 விதமான பயம் மனிதனை வாட்டுகிறது. அந்த 14 பயத்துக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ளவர். மனுஷனை குறித்த பயம், விக்கிரகங்களை குறித்த பயம், பேயை குறித்ததான பயம், நோயை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பொல்லாத நோய் பலவீனங்களை குறித்ததான பயம், அசுத்த ஆவிகளை குறித்த பயம், கடனை குறித்த பயம், இப்படி ஏராளமான பயம் வேதத்தில் 14 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை பயங்களுக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்கி நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி இந்த மாசத்தில் என்னை பயப்படாமல் நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. என்னை பயப்படாமல் வாழ வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பயப்பட மாட்டீங்க. காரணம், இந்த மாதத்தில் வார்த்தைகளை சொல்லுகிறது நான் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் தமது வசனத்தை உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார். நீ பயப்படாதே. சகோதரா சகோதரி, இந்த காலை நேரம் எவைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ பயப்படாதே.
காரணம் என்ன? நீ பயப்படாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ தனியாய் வாழ்க்கை நடக்கவில்லை, நீ தனியாய் போகவில்லை, நீ தனியாய் ஜெபிக்கவில்லை. எந்த இடத்திற்கு போகிறாயோ, எங்கே இருக்கிறாயோ, அங்கே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு வருகிறார், கர்த்தர் உன்னோடு நடக்கிறார். இந்த மாதத்திலே நீ தனிமை அல்ல, கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் கையை தட்டி வாயை திறந்து உன்னோடு தேவன் வருவார். நீ போகும் எவ்விடத்திலும் கர்த்தர் வருவார். யாக்கோபுவை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு வருவேன். உன் தகப்பன் உன்னோடு வரவில்லை, உன் தாய் உன்னோடு வரவில்லை, ஆனால் நான் உன்னோடு வருவேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் பயமே. நத்திம செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவது, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் பாடுங்கள், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவது, நல்ல கைத்தட்டி, கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் இருக்க பயமே. சொல்லுங்கள், திகையாதே. ஓ ரகனமந்துட சந்தனே பயமே. கண்ணீர் யாவை துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உந்தன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உந்தன் கவலைகள் யாவையும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமாய். இந்த மாசம் முழுவதிலையும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆமா, ஊரு விட்டு ஊரு போறேன் கவலைப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட வருகிறேன். யார் நம்ம கூட வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், என் குடும்பத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் ஊழியம் செய்கிற இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நல்லா ஹல்லேலூயா. பயப்படாத, எந்த காரியத்துக்கு நீ பயப்படாத.
சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கலங்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாயா? என்ன செய்வேன் என்ற யோசனையோடு உட்கார்ந்து இருக்கிறாயா? எப்படி வழி திறக்கும் என்று யோசிக்கிறாயா? கர்த்தர் இந்த காலை நேரம் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, அவைகளை நான் பார்த்துக் கொள்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். பயப்படாதே, உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். பயப்படாதே, உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். பயப்படாதே, உன் பிரச்சனைகளை நான் மேற்போட்டுக் கொண்டு உனக்காக பிணைபடுவேன், உனக்காக கிரியை செய்வேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக செயல்படுவேன். பயப்படாதே. வழி திறப்பதற்கு நான் வல்லவர், வழி திறப்பதற்கு நான் போதுமானவர், வழி திறப்பதற்கு என்னாலே முடியும். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன். உன் கண்களுக்கு வழி தெரியாவிட்டால் வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நான் உனக்கு வழிகளை திறப்பேன். பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இடமும் அனாந்தரமாய் இருக்கிறது என்று யோசிக்காதே. உனக்கு ஒரு ஊற்றுக்கண்ணை திறப்பதற்கு நான் வல்லமை உள்ள தேவன். நீ பயப்படாதே. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, உன் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதே, உன் வாழ்க்கையின் வியாதிகளை குறித்து பயப்படாதே, பலவீனங்களை குறித்து பயப்படாதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே. வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை, பலவீனம் உன்னை மேற்கொள்வதில்லை, சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை பயப்படுத்துகிற ஆவிகள் இந்த காலை நேரம் உன் குடும்பத்தை விட்டு ஓடுகிறது. உன்னை பயப்படுத்துகிற ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுகிறது. உன்னை பயப்படுத்துகிற ஆவிகள் உன் தனி வாழ்க்கையை விட்டு ஓடுகிறது. உன்னை பயப்படுத்துகிற கிரியைகள் உன் பிள்ளைகளை விட்டு விலகுகிறது. Jesus mighty name. ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. பராக்கிரமசாலி உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலி உன் ஜீவியத்தை கைப்பிடித்து நடத்துகிறார். Praise God. Jesus name. Jesus name. Jesus name. Jesus name. Hallelujah. 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 விடுதலை உண்டாகிறது. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. கர்த்தருடைய தைரியம் உனக்குள் இறங்கி வருகிறது. உன் இருதயத்துக்குள்ளே தைரியம் உண்டாகிறது. வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் ஒரு நிமிடம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்க. சிங்கதனரா பௌடபா சாந்தராரா அஸ்கந்தரா லிபி கபலோ பௌஷியாந்தரா நியாந்தரலோ. ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். Praise, praise, praise. Oh hallelujah, hallelujah. பரிசுத்தாவி திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற ஒரு 3 குடும்பம் இங்கே இருக்கிறது. உன் பிள்ளையை குறித்து வேதனைப்படுகிறதான அனுபவத்தில் இருந்து இன்றைக்கு வெளியே வா. நான் தந்த உன் பிள்ளையை நான் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவன். பயப்படாதே. புதிய வழிகளை திறந்து உன் பிள்ளைகளை நடத்துவேன். புதிய காரியங்களை செய்து உன் பிள்ளைகளை நடத்துவேன். புதிய வழிகளை திறந்து உன் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்வேன். ஓ ஹல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஆராதி. உன் பிள்ளைகளின் மேல் கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது விழுகிறது. அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைகிறது. ஜீசஸ், ஜீசஸ். ஹுரா பக்கலா ரகண்டரா. அந்த புத்தியின் ஆவிகள் உன் பிள்ளைகளை விட்டு ஓடுகிறது, ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினால். எல்லா அசுத்த கிரியைகளையும் பிள்ளைகளை விட்டு துரத்துகிறேன். தேவ பிள்ளைகளுடைய சந்ததிகளை விட்டு விரட்டுகிறேன். இந்த காலை நேரம் கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். Yes master. Thank you Appa. Thank you Appa. Thank you Appa.
அற்புதங்களை செய்கிற வல்லமைக்காய் நன்றி அப்பா. அற்புதங்களை செய்கிற கிரியைக்காய் நன்றி அப்பா. தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. சகோதரர்கள் எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா, எல்லா சகோதரர்களும் கைகளை தட்டி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு அப்படி செய்கிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு அப்படி செய்கிறதற்காய் நன்றி. என் குடும்பத்தை பயப்படாம இந்த மாசம் வாழ வைக்கிறதுக்காய் நன்றி. என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் என்னை விட்டு நீங்கட்டுமே. எதிர்காலத்தை குறித்த பயம் என்னை விட்டு நீங்கட்டுமே. நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற சிந்தை என்னை விட்டு மாறட்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சிகதரபா கபாலா ரியாங்கர பௌடாபா சந்தல் காடா பந்துரியாலா உஸ்கான் திரிபி கபால் பௌஷிகாரா பௌதியாலா ரக்கஷியாந்தரே. ஹalleluya, hallelujah. Hurra ba 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 la ra ka la ba la. Hurra ba la ba ra zia la ka ra ba shara la ka ra dura kabala baria dara. Hurra kala ri kabala hatana shakala dura bala kamana. Udaba liandara la baushiyandara kambal baudal kabala dia kabariyandara. விடமாட்டேன் என்று துரத்துகிற பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் அழிப்பார். கர்த்தர் அழிப்பார். பயப்படாதே. உன்னை அழைத்து வருகிற தெய்வம், உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் சத்துருவின் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவின் திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். செங்கடலை பிளந்து அன்றைக்கு தமது ஜனத்தை காப்பாற்றி சத்துருக்களை அழித்தவர் உன்னை காப்பாற்றி உன் சத்துருக்கள் மத்தியிலே நீதியை சரி கட்டுவார். நீ பயப்படாதே, 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 பயப்படாதே. துடாலா ரக்கனா துடா காமா ஷியாங்கர் படு ஹனா தியாங்கரா ரத்தம் ஜெய. ஓ ஹalleluya, நன்றி ஐயா. ஹalleluya, ஆமென். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா சொல்லலாமா? இந்த காலை நேரம் உங்கள் உள்ளத்துக்குள் தெய்வீக பலன் இறங்குவதாக, உங்கள் வாழ்க்கைக்குள் தைரியம் உண்டாகுவதாக. நொந்து போயிருக்கிற அனுபவங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களோடு இருக்கட்டும். அப்படி அவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் சொல்றார், பயப்படாத. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துருவம் காதுல பேசுறானா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? சாத்தானே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய வார்த்தையை பேசாசு காதல பேசுறான், நிறைய கேள்விக்குரிய கொண்டு போடுறான். இன்றைக்கு ஒரே பதில், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான், இது எப்படி அது எப்படி ஆகும்னு தெரியுமா? அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ? நோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த காலை நேரம் எந்த கேள்விக்குறிகளை பிசாசு உன் காதல கொண்டு போட்டாலும் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பதில் தான், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பயப்படுத்துவது அவனுடைய வேலை. உன்னை விசுவாசம் இல்லாதவனாய் மாற்ற வேண்டியது அவனுடைய வேலை. உன்னை என் மேல இருக்கிற நம்பிக்கையை மாற்றி உன்னை நம்பிக்கையற்றவனாய் அலைய வைக்கிறது அவனுடைய வேலை. இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். காற்றடிச்சா என்ன, அலை மோதினால் என்ன, படகுல இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இயேசு என் படகில் இருக்கிறார். சொல்லுங்க சந்தோஷமா, இயேசு என் படகில் இருக்கிறது வரைக்கும் எந்த அலையும் என் படகை கவிழ்த்த முடியாது, எந்த காற்றும் என் படகை கவுத்த முடியாது. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலா ஹல்லேலூயா. ஆஹா பாடுங்கள், லாலா
அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள சொல்லுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள நன்றி என்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இயேசு இருக்கிறார் நம்பிக்கை இருக்கா? கேளுங்க கேளுங்க, இயேசு இருக்கிறார் நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. இருக்காருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இங்க இருக்கிறார். சொல்லுங்க, இங்க இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஒரு கூட்டத்துல ஃபாதர் பெர்க்மன்ஸ் விடுதலை நாயகன் பாட்டு பாடும்போது அவர் சொன்ன ஒரே வரி என்ன தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். உண்மையே சொல்றேன், திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். இந்த 2 வாரி 1.5 மணி நேரம் ஆராதனை. அல்லேலூயா. அவர் கூட இருக்காருன்றத விசுவாசமே பெரிய அற்புதமாக்கும். எங்க போனாலும் வண்டி வேகமா வருதா, எனக்குள்ளே இருக்கிறார் என்னே. அவர் இருக்காருன்னா ஒண்ணுல அவனை திருப்பி விடுவார், இல்லைன்னா என்ன காப்பாற்றுவார். இந்த விசுவாசம் வரணும், விசுவாசம் வரணும். அல்லேலூயா. விசுவாசம் வரணும். ஒரு நாள் சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஈசிஆர் ரோட்டில் போயிட்டு இருக்கேன். ஒரு வண்டிக்காரன் திடீர்னு ஓவர்டேக் பண்ணி வந்துட்டான். அந்த பக்கம் ஒரு பஸ்ஸு, இந்த பக்கம் நாங்கள் போயிட்டு இருக்கிற கார். இன்னொரு சகோதரர் வண்டி ஓட்டிட்டு வந்தார். இந்த பக்கம் ஒரு கார். இந்த நாங்கள் வாரதை பார்க்காம பஸ்ஸுக்கு பின்னால் வந்தவன் டக்குன்னு வெட்டி ரைட்டில் ஏறி உள்ளே ஏறிட்டான். ஈசிஆர் ரோடு ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ரோடு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. பயங்கர ஸ்பீடாக வரக்கூடிய ஏரியா. உண்மையிலேயே சொல்கிறேன், நான் பின்னால் அந்த பார்வையை பார்த்த உடனே எனக்கு ஒரு செகண்டு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் என் உள்ளத்துக்குள்ளால ஒரு 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 வார்த்தை வந்தது, இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு. அவ்வளவுதான். வண்டி எப்படி கிராஸ் ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது கூட என் கூட ஒரு 4 சகோதரர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் எப்படி நம்ம தப்புனோம், பாஸ்டர் எப்படி நம்ம தப்புனோம்? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை, இன் ஜீசஸ் நேம். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே. அவர் இருந்தா ஆபத்துக்கு தப்பிடுவோம். இன்னைக்கு நம்புறீங்களா? நீங்க போற எவ்விடத்தில் உங்களோட கூட இருக்கிறார். நடுகடலா இருந்தாலும் கர்த்தரின் கூட உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இயேசு என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எந்த பட்டணத்துக்கு போனாலும் இயேசு ஒருவர் தான். என்னுடைய மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த 1ஆம் தேதி திரும்ப திரும்ப கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தை, பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. அல்லேலூயா. விசுவாசத்தோட இருக்கிறீங்களா? பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற தைரியம் உண்டானால் எபிரேயர் 13:5-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:5-6. எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலே நாம் என்ன கொள்ளணுமா? தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எத்தனை பேர் இந்த காலையில் தைரியம் கொள்ளுகிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய மக்களுக்கு சொல்றேன், தைரியமாயிருங்க.
நீதிமொழி 28:1 சொல்கிறது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தைரியமாய் சிங்கத்தை போல வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்மை அழைத்த ஆண்டவருடைய அடுத்த செயல் என்ன? திகைத்து போக விடாதவர். திகைத்து போக விட மாட்டார். 41:10 பின்பகுதியை பாருங்கள். திகையாதே, நான் உன் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார் திகையாத. திகைத்தல்னா என்ன? என்ன செய்யறதுன்னே தெரியாம அத்தாந்தரத்தில் நிற்கிறது தான் என்னது? அதுக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா ஷாக் ஆகி நிற்கிறது. எப்படி? ஷாக் ஆயிட்டோம், ஒண்ணுமே ஓடாது. அதாவது இந்த லோத்தின் மனைவி நின்னா பத்தியா இல்லையா? லோத்தின் மனைவி எப்படி நிற்பா? நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நிற்போம். திடீர்னு சில நேரம் சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்யறதுன்னே மண்டை மூளை ஓடாது. அதுக்கு முன்ன அந்த காரியம் முடிஞ்ச பிறகு மூளை பயங்கரமாக ஓடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் மூளை என்ன செய்யாது? வேலை செய்யாது. அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் திகையாதே. இப்போ அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் காமிச்சு தரணும்னா, செங்கடலுக்கு முன்னால் இஸ்ரவேலர்கள் மாட்டின அனுபவம். முன்னால் போனால் கடலில் விழுந்து சாவணும், பின்னால் வாரவன் கடலை தாண்டலைன்னா பின்னால் வாரவன் சொல்லுங்க தீத்துருவான். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இனி சாவதான் போகிறோம் இனி. அதனால் அப்படி தானே பாடுனாங்க. மோசைட்டு அப்படி தானே கேட்டாங்க, யோ எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா எங்கள் இந்த வனாந்திரத்தில் கொல்லும்படி கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. காரணம் என்ன? ஒன்றில் செங்கடலில் விழுந்து சாவோம், இல்லைன்னா யார்கிட்ட மாட்டி சாவோம்? வாரோண்ட. அப்போ இதுக்கு வழியே இல்லை. இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்து தான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத நிரூபித்து காட்டினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, திகையாத நான் உன்னுடைய. அப்படின்னா தேவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மனிதர்களையும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஆளுகிறவர் என்ற அர்த்தம். ஆளுகிறவர்களுடைய மகிமை உங்களுக்கு விளங்கணும்னா, ஒரு கையெழுத்து போட்டால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. நம்முடைய நாட்டின் சிஎம் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு. அவர் ஒரு காரியத்தில் கையெழுத்து போட்டால் அது ஒரு எவனாலையாவது மாற்ற முடியுமா? கலெக்டர் நினச்சா மாற்ற முடியுமா? முடியாது. போட்டது தான். ஆளுகைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. சொந்தக்காரர் அவர் தான். கடலுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். சொந்தக்காரர் வந்து நின்றுட்டு சொல்கிறார், பிளந்து போ. அது தானாக பிளந்து போயிட்டு. இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரல. இன்னும் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு விளங்கல. என்னதான் பிரச்சனை உன்னை சூழ்ந்து நின்று நீ தப்பிக்க முடியாத நிலைமை வந்து நின்னாலும் திகையாத, நான் உனக்கு தேவன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை ஆளுகிறவர் என்று சொல்றார். இந்த பூலோகத்தை ஆளுகிறவர் என்று சொல்கிறார். எல்லா ஆளுகையும் அதிகாரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை நிறைவு செய்ய போகிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வழி தெரியாத இடத்துல உங்களுக்கு வழி திறக்கும்படி கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்சோன் திகைத்து போய் கேட்குறான், நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஒரு சின்ன கழுதைக்கு தாடை எடும்பால நான் கட்டளை இட்டிருக்கேன், தண்ணி இல்லாமல் நான் சாவணுமான்னு கேட்டான். தண்ணி இல்லாமல் சாவணுமா? நிறைய பேர் இப்படி தானே கேள்வி கேட்போம். தண்ணி இல்லாமல் சாவணுமா? நீ அப்படியெல்லாம் சாவாண்டப்பா. 400 அடி ஆழத்துக்கு கீழே ஓடிட்டு இருக்க தண்ணீரை உனக்காக மேலே கொண்டு வருகிறதுக்கு நான் வல்லமை உள்ளதான ஆண்டவன். லேகியில உள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அங்கிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. சிம்சோன் தண்ணி குடிச்சு உயிர் விளைத்து கர்த்தருக்கு மகிமையாய் அவன் மாறினான். தண்ணி இல்லைன்னு யோசிக்காத, எங்க ஓடிட்டு இருக்க தண்ணி உனக்கு கொண்டு வருவார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனா ஓம் மிருக ஜீவன்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொண்டு வருகிறதற்கு நான் வல்லமை உள்ளவர் என்று எலிசாவை கொண்டு சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் உயிர் உள்ளவராயிருக்கிறார். திகையாதே, எங்கிருந்து வரும் என்று யோசிக்காதே, எப்படி கிடைக்கும் என்று யோசிக்காதே. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன். உன் தேவை சந்திக்கப்படும்.
உன் தேவையான காரியங்களை உனக்கு தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. நம்புகிறீங்களா? எனக்கு வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை ஒடுக்குவார். ஆள் வராத இடத்துல காக்காவை கொண்டு ஆகாரம் கொண்டு வந்தவர். ஆள் இல்லைன்றதுனால நான் கவலைப்படாண்டா. எனக்கு தேவையான ஆகாரத்தை ஒரு பறவையை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சகாயம் பண்ண இல்லைன்னு நினைக்காத. சகாயம் பண்ணும்படி பரலோக ரதங்களை இறக்கினவர் எலிசாவின் தேவன். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? இனி பிழைக்க முடியாதே. மலையை சுற்றிலும் ரதங்களை சூழ்த்தி விட்டார்களே, என்ன செய்வது? பயப்படாதடா. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். எலிசா நிற்கிற மலையிலே பரலோக அக்னி ரதங்களை இறக்கினவன். உன்னை நிற்க விட மாட்டேன், வாழ விட மாட்டேன், உன்னை இருக்க விட மாட்டேன், விரட்டிடுவேன், துரத்திடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். டோன்ட் வரி. அவனோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எத்தனை பேர் இந்த காலை நேரம் விசுவாசிக்கிறாய்? மந்திரவாதி கிட்ட இருக்கிற ஆவியை விட என் கர்த்தரிடத்தில் இருக்கிற சேனைகள் பெரியது. ஆவியானவருடைய வல்லமை உன்னோடு இருக்கிறது வரைக்கும் மந்திரவாதிக்கு ஆவி உன்னை ஜெயிக்காது. சூரியக்காரனுக்கு ஆவி உன்னை ஜெயிக்காது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். திகைத்து நிற்காதே. எங்கிருந்தாவது அற்புதத்தை செய்வார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு நினைக்காத. பரம தகப்பன் அதை வாங்கி ஆசீர்வதிச்சு தருவார். 5000க்கு போஷிக்கிறதுக்கு தருவார். கொஞ்சம் பணம் இருக்குன்னு யோசிக்காத. உன் தேவைக்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நன்மை குறைவாயிருக்குன்னு யோசிக்காத. உன் தேவையை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எங்கிருந்து வரும்னு கேட்காதே. வர வேண்டிய இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னொரு அற்புதமான செய்தியை கூட சொல்லி நிறுத்திடுறேன். செங்கடலை கடந்துதான் பெய்ய ஆவணும்னா கட்டாயம் பிளந்துருவார். புரியலையோ? புரியலையோ? செங்கடலை கடந்துதான் பெய்ய ஆகணும்னா கட்டாயம் பிளந்துருவார். யோர்தானை தாண்டிதான் ஆகணும்னா கட்டாயம் பிளந்துருவார். எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் சரி, அதை தாண்டிதான் நீ போகணும்னா அதை இடிச்சு தகர்க்கிறதுக்கு பரலோக ஆர்மியை உனக்காக எழுப்புவார். பரலோக ஆர்மியை உனக்காக கொண்டு வருவார். பரலோக ஆர்மியை உனக்காக கர்த்தர் இறக்கி விடுவார். ஹுடாபா கபாலா, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் ஒருவனை கர்த்தர் அனுப்புவார். ஓ ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் கர்த்தர் உனக்காய் வழி திறப்பார். வழி திறப்பார். திகையாதே. இந்த மே மாசத்துல திகைத்து நிற்காதே. உனக்காக வழிகளை திறப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவன். ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கிற இடமெல்லாம் இருளா இருக்குதுன்னு நினைக்காத. அந்த இடத்துக்குள் ஒரு வெளிச்சம் கட்டாயம் உதிக்கும். எப்படி கடந்து போவது என்று கடக்க கூடாத இருள் என்று நினைக்காத. அந்த இடத்திலே கர்த்தருடைய காரிருளில் உதிக்கிற தீபம் உன் தலையின் மேல் வந்து உதிக்கிறதை நீ காண்பாய். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. கலங்க வேண்டிய தேவையில்லை. திகைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். இந்த மாதம் கர்த்தர் உன் கரம் பிடித்திருக்கிறார். இந்த மாதம் சர்வ வல்லவர் உன்னை நடத்துகிறதை நீ காண்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தேவன் இந்த பூலோகத்தையே ஆளுகிறவன். உன்னை நெருக்குகிற மனிதர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவன் உனக்கு விரோதமாய் வாய் திறக்காதபடி அவன் வாயை கர்த்தர் கட்டி போடுவார். ஷிகாபாரா ரகந்தரா ஷங்கடாலா, உனக்கு விரோதமாய் பேசாதபடி அவனுடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவார். அவனுடைய வாயை கட்டி போடுவார். உனக்கு விரோதமாய் தீவினை நினைக்கிற மனிதனுடைய கைகளை கட்டி போடுவார். உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிற மனிதனுடைய கிரியைகளை கட்டி போடுவார். கர்த்தர் உன்னுடைய தேவன். பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வசனத்தை படித்து முடிச்சிடுறேன். நேரம் போயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. கவனிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை
எத்தனை பேர் இந்த காலை விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் வேலைகளை நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். உங்கள் குடும்பத்தை நடத்துகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். சோதனைகளை தாண்டி செல்வதற்கு பலன் தருவார். சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு பலன் தருவார். அந்தகார சக்திகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் தருவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சொல்லுகிறார், சகாயர், நான் சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு சகாயர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. நான் திக்கற்று போனவன் என்று சொல்லுகிறியா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயா? நான் கேட்கிறவன் எல்லாம் என்னை ஏமாத்துகிறான் என்று சொல்லுகிறாயா? இந்த காலை நேரம் ஒரு உதவி உனக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் வெளிப்படுகிறதை காண்பீர்கள். சர்வலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி தம்முடைய கரத்தை நீட்டுகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஓ ஹல்லேலூயா. உங்கள் கால்கள் தள்ளாட விட மாட்டார். உங்களை தாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு கரம் என்ன தாங்கும்? விசுவாசிக்கிறீங்களா? பலவீனமாக இருக்கிறாயா? உன்னை தாங்குவார். வயசு போயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களை தாங்குவார். உங்கள் முதிர் வயதிலும் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னவன். பலவிதமான பலவீனங்களினால் சோர்ந்து போயிட்டீங்களா? எப்படி இருப்பது, எப்படி வாழ்வது, எப்படி என்ன செய்வது கலங்குகிறீர்களா? கர்த்தர் இந்த காலை சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை தாங்குவேன். இதுவரைக்கும் உன்னை தாங்கினேன், இனிமேலும் உன்னை தாங்குவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? இந்த தேவனை எத்தனை பேர் பற்றி கொள்கிறீர்கள்? இந்த மாதத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் உங்களுக்கு வரட்டும். கர்த்தர் என்னோடு நடத்துவார், எனக்கு உதவி செய்வார், என்னை தாங்குவார். இந்த மாதம் நான் கைவிடப்படுவதில்லை என்கிற எண்ணம், விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஐயா. பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போமே. பிரைஸ் காட். Thank you Lord Jesus. Hallelujah. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திர. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திர. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா